தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லையும் சரி, புதுச்சேரி மெடிக்கல் செலெக்ஷன்லையும் சரி, இப்போ வந்து செகண்ட், அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சு ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து அவங்க காலேஜில் போய் அலாட்மெண்ட் ஆகிற அந்த ஸ்டேஜ் ஆனது போயிட்டுருக்கு. புதுச்சேரியிலுமே தமிழ்நாடு ரெண்டுமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட் அப்படின்றது நாளைக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணணும். ஸோ புதுச்சேரி மாணவர்களுமே சரி, தமிழ்நாடு மாணவர்களுமே இதுதான் வந்து கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது நமக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் ஃபஸ்ட் ரவுண்டு. இப்போ அடுத்து என்ன டவுட் அப்படின்னா, நமக்கு செகண்ட் ரவுண்ட் போகணும். சில பேருக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைத்த காலேஜ்ன்றது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க நினைச்ச காலேஜ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாணவர்கள் செகண்ட் ரவுண்டில் போவாங்க. அந்த செகண்ட் ரவுண்டில் போகும்போது இங்கே நமக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. என்ன காரணம்னா, நீங்கள் ஒரு ஃப்ரீ எக்ஸிட்டில் இருக்கிறதுனால அந்த ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுத்ததுனால ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஈஸியாக உங்களால் செகண்ட் ரவுண்டுக்கு போக முடியுது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிது, நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னா எந்த ஃபைனுமே இல்லாமல் நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுவீங்க. அதாவது ஃபைன் அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்டை திரும்ப இழக்க தேவையில்லை. அதை இழக்காமல் லாஸ் ஆகாமல் நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு போக முடியும். இது 2 ஸ்டேட்டுக்குமே பொதுவானது, பாண்டிச்சேரிக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃப்ரீ எக்ஸிட்டும் கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் மாணவர்கள் போய் சேரணும் வரணும் அப்படின்ற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே நல்ல விஷயம்தான். இப்போ என்ன இங்கே ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ரவுண்டுலுமே எந்த ஸ்டேட்டுமே இருந்தாலுமே ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபஸ்ட் ரவுண்டில் கட்டிட்டு அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணாமல் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வரீங்க செகண்ட் ரவுண்டுக்கு அப்படின்னா, அது நிச்சயமாக வந்து நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்டை ஃபைனாக போட்டுருவாங்க. ஸோ ஃபைன் அப்படின்னு சொன்னால் அது பிடிச்சிருவாங்க. அது பிடிச்சா நமக்கு நஷ்டமாயிடும். திருப்பி நீங்கள் அடுத்த ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இஷ்யூ கிடையாது. ஆனால் செக்யூரிட்டி டெபாசிட்டை திருப்பி பே பண்ணுற மாதிரி வரும். அதுதான் வந்து இந்த ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு சொல்கிறது. ஈஸியாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஒரு சீட்டு உங்களுக்கு அலர்ட் ஆகிடுச்சு, நீங்கள் போய் சேரவே இல்லை, நீங்கள் அப்படியே ஐடியெலாம் விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே இட்ஸ் கால்டு ஃப்ரீ எக்ஸிட். நீங்கள் போய் சேரவே இல்லை, அதை பற்றி கண்டுக்காமல் கம்முனே விட்டுட்டீங்க, அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணாலும் எதுவுமே செய்யலைன்னா ஃப்ரீ எக்ஸிட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். செகண்ட் ரவுண்டில் ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனிக்கணும். ஃபஸ்ட் ரவுண்டில் சேராமல் செகண்ட் ரவுண்டில் போய் சேர்றவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செகண்ட் ரவுண்டில் நமக்கு சீட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து 100% சீட்டு எல்லா காலேஜுமே ஃபில் ஆகிடுச்சு. ஏற்கனவே ஒரு வீடியோ நான் கொடுத்துருப்பேன். இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ண மாணவர்கள் அவங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைக்கிற பட்சத்தில் அவங்க இங்கேருந்து வெளியே போனாங்க, ஆல் இண்டியா கோட்டா வழியாக சீட்டு எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வேக்கண்ட் உருவாகும். அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ரேங்கில் இருக்கிற மாணவர்களுக்கு அது கொஞ்சம் போக வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் வேக்கண்ட் அப்படின்றது உருவாகும். செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில் ஆன ரிமைனிங் சீட் இருக்கு இல்லையா, அந்த ரிமைனிங் சீட்டு ஏதாவது ஒரு காலேஜில் 1-2 இருக்கும். அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக கிடையாது, பாண்டிச்சேரியிலும் சரி தமிழ்நாட்டிலையுமே சரி. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைத்த மாணவர்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு போனாலும் சரி, ஜாயின் பண்ணாமல் செகண்ட் ரவுண்டுக்கு போனாலுமே சரி. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரீ எக்ஸிட்டில் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாகவே வர முடியும். அதனால் நம்ம கிடைத்த ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணீங்க. அமௌண்ட் வந்து இப்போ ஒரு 4 லட்ச ரூபா கட்டுறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாடாக இருந்தால் ஒரு 18,000 ரூபா கட்டுவீங்க. அதுவே ப்ரைவேட் காலேஜ் தமிழ்நாடாக இருந்தால் 4.5 லட்ச ரூபா கட்டுறீங்க. புதுச்சேரி ப்ரைவேட் காலேஜாக இருந்தால் ஒரு 4 லட்ச ரூபா கட்டுறீங்க. ஸோ எதுவே நீங்கள் எந்த அமௌண்ட்டை கட்டி ஜாயின் பண்ணாலுமே செகண்ட் ரவுண்டில் நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு சீட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் திருப்பி போய் நாங்கள் அந்த காலேஜில் சேர்றதுக்கு நான் 4 லட்ச ரூபாயோ 4.5 லட்ச ரூபாயோ கட்டணுமான்னா தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் கட்டியிருக்கீங்க, ரெசிப்ட் உங்ககிட்ட இருக்குது. அது கவர்மெண்ட்டில் தான் போயிருக்கணும் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த காலேஜுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட் அப்படின்றது, ஒரு ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை சரியாக பயன்படுத்தணும்னா ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைத்த காலேஜை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போகிறது நல்லது. கிடைத்த ஒரு சீட்டை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இல்லை செகண்ட் ரவுண்டில் வந்து நான் வந்து இதில் ஜாயின்லாம் பண்ண மாட்டேன், ஜாயின் பண்ணாமல் செகண்ட் ரவுண்டில் டேரெக்டாக போகிறேன்னா அது உங்களுடைய உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு சீட்டு மேபி அதுலேயும் கிடைக்கலாம், திருப்பி நீங்கள் தேர்ட் ரவுண்டுக்கு போகணும். ஸோ இது அப்படியே தள்ளி போயிட்டுருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே எங்கள் மேக்ஸிமம் சீட் ஃபில் ஆகிடுச்சு. செகண்ட் ரவுண்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. குறிப்பாக இருக்கிற சீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் சரி புதுச்சேரியிலுமே சரி NRI சீட்டு தான் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜெல்லாம் ஃபில் ஆகுது. அதுவும் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 180 சீட்டு தான் இருக்குது. அதுலேயும் 131 சீட்டு தான் புதுச்சேரிக்கு வருது. அந்த 131 சீட்டு ஆல்ரெடி எல்லாமே ஃபில்லு.
ஸோ அப்போ இதுலேருந்து வெளியே போகிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஜிப்மருக்கு போனாலும் சரி, அதாவது ஆல் இண்டியா கோட்டா வழியே ஜிப்மருக்கு போகிறாங்கன்னா எத்தனை பேர் போவாங்க? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறது என்னென்னா, ஃப்ரீ எக்ஸிட்டை பயன்படுத்துங்க. அதே நேரத்தில் சேஃபாக பயன்படுத்துங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த பணமானது லாஸ் ஆகாமல் யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் கட்டின பணம் எப்போ திருப்பி வரும் அப்படின்னா, அனைத்து ரவுண்டு கவுன்சிலிங்குமே எல்லா 2 ஸ்டேட்லேயுமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா. நீங்கள் ஜாயினே பண்ணலை, இல்லை சீட்டே உங்களுக்கு கிடைக்கல, எந்த ரவுண்டுமே சீட்டே கிடைக்கலனாலும் உங்கள் அமௌண்ட்டுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. செக்யூரிட்டி டெபாசிட் நான் சொல்கிறேன். டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது நீங்கள் காலேஜில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் கட்ட வேண்டிய ஃபீஸு. ஸோ அதுவும் வந்து ரீஃபண்ட் வருமா அப்படின்னா ரீஃபண்ட்லாம் வராது. ஏன்னா காலேஜுக்குரிய ஃபீஸ் அது. ஃபஸ்ட் இயர் காலேஜுக்குரிய ஃபீஸ் நீங்கள் கட்டுறீங்க 4 லட்சம், 4.5 லட்சம், 18,000 இதில் எதுவாக இருந்தாலுமே. அப்போ அதெல்லாம் நம்ம ரீஃபண்ட் வராது. செக்யூரிட்டி டெபாசிட் பண்ண அமௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுன்றது திருப்பி வராது. ஸோ அதை மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயர் மாணவர்களாக நீங்கள் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவராக வரணும்னு சொல்லி வாழ்த்துறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.